போய் வெங்கடேஷ் பெருமாள் காலை நெடுக்க வேண்டாதான் என் மனசு சாந்தி அடையும். ஆனா இப்ப மூணாம் தேதியெல்லாம் போக முடியாது. ஜனத்தொகை அதிகமா வச்சு திகிட்டு வர போட்டு வச்சா என்ன பண்ணிட்டு உட்கார முடியாது. அதுக்குதான் முன்னாடி 6 மாசமே கிளம்பிடுறேன். திருப்பதி போகிற கட்டெல்லாம் இந்த வாங்க, நான் இட்டு போறேன். உங்களுக்கு என் செலவுல இட்டு போறேன், வாங்க நீங்க வாங்க. திருப்பதி போகாத முடியாதவங்க இருந்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடுங்க. திருப்பதி வண்டி எதுவுமே சேர்த்துட்டு வந்துடுறேன். அது எனக்கும் முன்னியும் உங்களுக்கும் முன்னியும். திருப்பதி எதிரி படம் என்னன்னா படம் வந்துக்குது. அவனுக்கு எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க, என்னன்னா ஆயுதத்தை எடுத்து வந்துக்கிறாங்க. உழவு பார்க்க போறேன். அது கொஞ்சம் ஓடு தலைவா. சரி விடக்கூடாது. நம்ம படம் என்னன்னா படம் வந்துக்குது. நம்ம படம் எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க உனக்கு காட்டுறேன். சந்தோஷமாக இருக்கிறது. ஆடி பாடிக்கொண்டு அரண்மனை சுற்றி வர வேண்டும். பொதுவாக என் மனசு பாடுவோம் என்றாடுவே, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த பாடுவோம் என்றாடுவே. பொதுவாக என் மனசு தங்கம். இதுதான் யானைப்படை. 5000 யானை, 15000 வீரர்கள். 5000 யானைக்கு
நீங்க பாக்குற 5000 பேர் யானை குளமாடுறதுக்கு, சரி. 5000 பேர் யானை சாப்பாடு போறதுக்கு, 5000 பேர் யானை மேல சண்டை போறதுக்கு, இதுதான் எதிரி ஜெயிக்க முடியும். அது எவருக்கும் எவரும் சோர்வு இல்லாமல் இருப்பது இன்னும் படங்குது. ஆமா முன்னாலமா இது வைதக்காடு, பின்னால தீருது வச்சக்காடு. ஆனந்த பாடுவோம் கொண்டாடுவே, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்த பாடுவோம் கொண்டாடுவே, பொதுவாக எமனது தங்கம். என்ன பாட படை, இது படை, இது காலால் படை. மொத்தமான தயார்ல இருக்கிறாங்க. படைகளும் எல்லாம் தயார்ல இருக்கிறாங்க. எல்லவரத்தில் சர்வ ஆமாங்க. ஆனால் நாம் படைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆமா. யாரோ ஒரு சின்ன சிறு படிப்பையன் ஆ. ஆடி பாடிக்கொண்டு பாத்தியா, பாத்தியா, வித்தி வச்சனுக்கு இதாது. நம்ம பட வீரர்கள்லாம் ஓட்ட பொண்டாட்டி புள்ளி விட்டுட்டு உண்மை. போருக்கு வந்து உக்காந்துங்கிறாங்க. சாப்பாடு பாட்டு இல்லாத இது உக்கால டவுலதுன்னு குடிச்சுட்டு ஆடும் போது முதல்ல யாரு போய் ஒரு தலையில ஒரு தட்டு விடலாமா? இல்ல அடங்காதுங்க. விட்டு தவிர்க்க கூடாதுங்க. குறுக்கு வையச்சது. அது நறுக்க முதல்ல அவனை வேண்டும். மடக்கு.